லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய கையில் ஒரு அலுமினிய அடிமட்டம் ரூலர் இருக்கின்றது. அடித்தால் மெதுவாக அடித்தாலும் வலிக்கின்றது. இதில் வீசி அடித்து உங்களுடைய கண்ணில் பட்டால் என்ன நடக்கும்? வலிக்கும், இன்னும் காயம் ஏற்படும், பாரதூரமான பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. அதற்கு முன்பதாக முதலில் ஒரு விடயத்தினை நாங்கள் பார்க்க போகின்றோம். அதுதான் கடந்த வாரம் பாராளுமன்றத்திலே மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் உரையாற்றிய உரையில் இருந்த ஒரு முக்கியமான விடயத்தினை நாங்கள் முதலில் பார்த்துவிட்டு விவரமாக பேசலாம். අපි දරුවන් සම්බන්ධ වන සියලුම ආකාරයේ හිංසනයන් පිටු දැකීම සඳහා අපි කටයුතු කිරීමේදී මේ ශාරීරික දණ්ඩනය අහෝසි කිරීම සඳහා වන කටයුතු වෙනුවෙන් තමයි මේ සංශෝධන පනත ගෙනත් තියෙන්නේ. පනත් කෙටුම් පත ගේන්නේ. ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ 6 වන පරිච්ඡේදයේ 27 17 වැනි ව්‍යවස්ථාව අනුව තියෙනවා ළමයින් සහ යෞවනයන් කායික මානසික සදාචාරාත්මක ආගමික හා සමාජීය වශයෙන් පූර්ණ සංවර්ධනයට පත්වන බවට වගබලා ගැනීමටත් ඔවුන් ආත්මාර්ථය පිණිස යොදාගනු ලැබීමෙන් ආරක්ෂා කර ගැනීමටත් හැකිවන පරිදි ඔවුන්ගේ සුභසිද්ධිය රජය විසින් විශේෂ පරිශ්‍රමයකින් යුතුව වර්ධනය කළ යුතුය කියලා වගන්තියක්. මේ වගේම අපි ගෝලීය වශයෙන්ුත් අපි විවිධ නීති හා ප්‍රතිපත්තිත් එක්ක එකඟ වෙලා තිබෙනවා. ரைட், அதுதான் அந்த விடயம். பாடசாலை மாணவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனைகளை வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்ற வகையில் சிறுவர் மற்றும் பெண்கள் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் கூறிய விடயம் தான் அது. பாராளுமன்றத்திலே தெரிவித்த விடயம் அது. அப்படி கூறி அந்த உரை நிகழ்ந்து ஒரு வாரத்திற்குள்ளேயே கொழும்பு மத்தியில் அமைந்திருக்கின்ற ஒரு இந்து பாடசாலை, தமிழ் பாடசாலையிலே ஒரு சம்பவம் பதிவாகின்றது. ஒரு ஆசிரியை, அவர் கற்பிக்கின்ற தரம் 7, அந்த 7இல் படிக்கின்ற ஒரு மாணவன், அவருடைய பெயர் எஸ் நுகன், தரம் 7 படிக்கின்ற எஸ் நுகன். இந்த மாணவனை நோக்கி இந்த ஆசிரியை இந்த அலுமினிய ரூலரால் தாக்குகிறார், அதாவது வீசி அடித்திருக்கின்றார். இது நேராக சென்று இந்த மாணவனுடைய கண்ணில் பட்டு தற்பொழுது அந்த கண் காயங்களுக்குள்ளாகி கொழும்பு கண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகளை பெற்று வருகின்றார். இதுவரை மேற்கொண்ட சிகிச்சைகளின் அடிப்படையில் அந்த வைத்தியர், கொழும்பு கண் வைத்தியசாலையின், தேசிய வைத்தியசாலையின் வைத்தியர் கூறியிருப்பது, தந்தையிடம் கூறியிருப்பது, என்னதான் செய்தாலும் இந்த கண் பார்வை திரும்ப வருமா, அதாவது அந்த ஒற்றை கண், அந்த தாக்குதலுக்குள்ளான கண் பார்வை முழுவதாக திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும், அந்த சிறுவனுக்கு பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக இந்த எஸ் நுகன் என்ற மாணவருடைய தந்தை எங்களுக்கு தெரிவித்தார். இந்த தகவல் எங்களுக்கு கிடைத்ததுமே ஒரு தொலைபேசியின் அழைப்பினூடாகத்தான் எங்களுக்கு தகவல் கிடைத்தது. அந்த பாடசாலையில் இருக்கின்ற இன்னும் ஒரு பெற்றோர் என்னை தொடர்பு கொண்டு இந்த விடயத்தினை எப்படியாவது செய்தியாக்கி வெளிப்படுத்துங்கள், இதுவரை இது யாருக்கும் தெரியாமல் இருக்கின்றது, இந்த குறித்த ஆசிரியைக்கு எதிராக இன்னமும் யாரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அனைவரும் அமைதி காத்த வண்ணம் இருக்கிறார்கள், உடனடியாக இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேருங்கள் என்று எங்களை நம்பி எங்களிடம் கூறினார். பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக அந்த நடவடிக்கையை நாங்கள் உடனடியாக கையிலெடுத்து நான் உடனடியாக கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலைக்கு சென்று நேரிலே சென்று அந்த மாணவனுடைய நிலைமையை பார்த்து நலம் விசாரித்து அவரிடம் உண்மை சம்பவம் என்னவென்பதை கேட்டு தெரிந்து கொண்டேன். அவர் தெரிவித்த விடயம்தான் இது. என்ன நடந்துச்சு? டீச்சர் எல்லாத்தையும் உட்காராஞ்சி படிச்சு கொடுத்துருந்தாங்களா. டீச்சர் அவங்க பேசுறது ஒண்ணுமே புரியாது, அவங்க ஒரு தடவை கடிச்சுக்கிட்டு பேசுற மாதிரி தான் கழிப்பாங்க. அன்னைக்கு இது கேள்வி எது, அந்த என்னென்ன பாடம் படிச்சிருக்கோன்னு கேட்டாங்களா, என்னென்ன பாடம் படிக்கணும்னு கேட்டாங்களான்னு தெரியல. நான் படித்த பாடத்தையெல்லாம் சொன்னேன்னா அவங்க புட்ரோலை தூக்கி விட்டு வீசிட்டாங்க. என்ன புட்ரோல்? இது அலுமினியம் புட்ரோல். வீசி அடிச்சு தான் கண்ணுக்கு எங்கே பட்டுச்சு? கண்ணில் வீசி அடிச்ச வரைக்கும் இந்த துண்டில் பட்டுச்சு. இந்த துண்டில் பட்டுச்சு சைடில். இப்போ பார்வை உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு? இப்போ இந்த அந்த மெஷினில் காட்டுற வெளிச்சம் மட்டும் வர முடியும்.
சீனில் காட்டுற வெளிச்சம் மட்டும் தான் விளங்குது. பட்டோன்னே என்ன செஞ்சாங்க டீச்சர் ஸ்கூல்ல? பட்டோன்னு ஒன்றும் செய்யலை, யாருமே பக்கத்தில் வரல. நீங்க அழுதீங்களா? அழுவ இல்லை, கண்ணுல எல்லாம் தண்ணி வரல, இந்த கண்ணுல மட்டும் ரத்தம் அழிஞ்சு போயிடுச்சு. பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு மட்டும் தொட்டினால டீச்சர் வரல. ஃப்ரெண்ட் கூட்டிகிட்டு போனாரா பனி ஆஃபீஸ்க்கு, டீச்சர் பின்னிக்கே வந்தாங்க. எந்த டீச்சர்? அடிச்சு பின்னிக்கு வந்தாங்க. வந்து சார்கிட்ட சொன்னாங்க அழுது கையில் பட்டுருச்சுன்னு. அதுக்கப்புறம் ராம் சார்னு ஒரு சார் ஹாஸ்பிட்டலுக்கு இதில் வந்தீங்க? வீலில் ஸ்கூல் வீலா இல்லாட்டி வேலை ரோட்டில் வீலில் வந்துடுங்க. சரி, ஓகே. இப்போ அவங்க கிளாஸ் டீச்சர் யாரு? கிளாஸ் டீச்சர் நித்யா. உங்களுக்கு அடிச்ச டீச்சர் என்ன பாடம் எடுக்கிறோம்? தமிழ் டீச்சர். இது எத்தனாவது பாடம் அது ஸ்கூல்ல? லாஸ்ட் பாடம் 8ஆம் பாடம். ஸ்கூல் முடிகிற டைம் அது முடிஞ்சோன்னா இப்போ எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் வாரீங்க ஹாஸ்பிட்டலுக்கு? ஒரு அரைவருக்கு அப்புறம். அதுக்கு முன்னுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு முதல் பிரைவேட் அசினாங்கன்னா இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கா? அங்கே என்ன சொன்னாங்க? அங்கே போன வைத்து சேர்கிட்ட என்னமோ சொல்லி அனுப்பி விட்டான். எனக்கு சிங்கிளா தெரியாது, என்னமோ சொல்லி அனுப்பிட்டான். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? இங்கே ஒன்று என்ன சொல்கிறாங்க தெரியுங்க. இப்போ எப்படி இருக்கு பாரு, வலியா இருக்கா, வேதனை? அந்த மருந்து ஊற்றின வகை கொஞ்சம் வலிக்கும், இன்ஜெக்ஷன் போட வகை கையெல்லாம் நைட்டுக்கு 10 மணிக்கு மேலே மருந்து ஊற்றாட்டி இந்த காது துண்டோட அப்படியே வலிக்கும். காது சைட் வலிக்குதா? சரி. எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 7ஆம் ஆண்டு. என்ன பேர் உங்களோட? லுகன். இப்போ போலீஸ்ல யாரும் வந்து உங்கள்கிட்ட கழிச்சாங்களா? அன்னைக்கு ஒரு என்டி வந்து என்ன கேட்டாங்க? வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டு எழுதிட்டு போனாங்க. சரி. இப்போ ஸ்கூல் பிரின்சிபல் வந்தாங்களா, கழிச்சாங்க உங்களோட யாரும்? பிரின்சிபல் வந்து தெரியல, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி இங்கே கொண்டு வரப்ப மட்டும் வைஸ் பிரின்சிபல் தான் வந்திருந்தாங்களா? பிரின்சிபல் வந்தாரா? தெரியல, நான் பார்க்கல, வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. யார் சொன்னது? அப்பா சொன்னாங்க. சரி, இப்போ வந்திருப்பாங்க. சரி. இப்போ மற்றவங்களாம் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் பார்த்தாங்களா? உங்களுக்கு அடிச்சது எல்லாரும் கண்டாங்களா? கிளாஸ்ல எல்லாருக்கும் மொத்தம் உங்களுக்கு 2 பேர் மட்டும் அன்னைக்கு பாடத்துக்கு வரல, அது காய்ச்சனால கிளாஸ்லயே இருந்தாங்க. மற்றவங்க எல்லாரும் தெரியும், மற்றவங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்கன்னா அது நடந்துச்சு. சரி. உங்களுக்கு எதுவுமே இந்த சைட்ல விளங்குது இல்லை அப்படியா? இப்போ நான் இங்கே இருக்கிறது கூட விளங்குதா உங்களுக்கு? ரைட், ஓகே. இப்போ இந்த கண்ணில் லைட்டாக விளங்குது. இப்போ அதில் தான் இப்போ என்னோட காய்ச்சிக்கு இருக்கீங்க. சரி, ஓகே. டாக்டர்ஸ் எதுவும் காய்ச்சாங்க உங்களோட? இல்லை. சரி. உங்களுக்கு அடிச்ச டீச்சர் இருக்காங்க தெரியுமா? அவங்க வந்து இதுக்கு எப்படி யாருக்கும் அடிச்சிருக்காங்களா? அன்னைக்கு தான் எனக்கு முன்னுக்கு ஒருத்தருக்கு அடிச்சாங்க, அது கீழே டைல்ஸ்ல போட்டு அவருக்கு இந்த உள்ள போட்டு. அதாவது அன்னைக்கேவா உங்களுக்கு அடிபட்ட? அன்னைக்கேவா? அடிபட்ட அன்னைக்கே தான் அடிச்சாங்க. அப்போ டீச்சர் ஏதோ பிரச்சனையில தான் இருந்திருக்காங்க, கோவத்தில் இருந்திருக்காங்க, எல்லாத்தையும் போட்டு அடிச்சிருக்கு. அதுக்கு முன்னுக்கு பெரிய அண்ணா வந்திருந்தாரு, லைப்ரரி பார்த்து முடிச்சுட்டு புக் கொடுக்க வந்திருந்தாரு. அதுக்கு முன்னுக்க வேற ஒரு அண்ணா லைப்ரரியில கபட் ஒன்று போட்டு சாவி எங்கேயோ வச்சுட்டு போயிட்டாரு. அந்த அண்ணன் ஏசிக்கிட்டு இருந்தாங்க, இந்த நாய் அப்படின்லாம் ஏசிக்கிட்டு இருந்தாங்களா? யாரும் டீச்சர் ஏசுறாங்க அப்படி வார்த்தைகள்? டீச்சர் அந்த அண்ணனை ஏசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அண்ணன் வந்து சாவியை தேடி கொடுத்தாரா. அதுக்கப்புறம் படிச்சுக்கிட்டு இருந்தவங்கள எல்லாத்துக்கும் அவங்க ஊர் பேரை கேட்டு படிச்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சவின்னு ஒருத்தருக்கு தான் அடிச்சாங்க. அந்த ஒரு அங்கிட்டு பார்த்து கழிச்சு இருக்கையும் கலைச்சனால விட்டு வீசினாங்க, அவருக்கு நிலத்துல பட்டு கண்ணுக்கு பட்டுருச்சு. அந்த புற்றுலர்லையவா? அதே புற்றுலர். அதுக்கப்புறம் அவருக்கு தாயெல்லாம் தேய்ச்சி விட்டு அந்த டீச்சரா தாயெல்லாம் தேய்ச்சி விட்டு உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அடிச்சாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு இல்லாட்டி அதே பாட டைம்ல தான் அடிச்சிருக்காங்க? அதே பாட டைம்ல தான் அடிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த புடியனுக்கு பட்டு தைரமெல்லாம் பூசி விட்டு இருந்து திரும்ப உங்களுக்கு அடிச்சிருக்காங்க டீச்சர். ஏன் அந்த டீச்சர் அப்படி என்ன கோவக்கார டீச்சரா இல்லை? இதுக்கு முதல் என்ன பிரச்சனை? இதுக்கு முதல் நிறைய தடவை அப்படித்தான் இருப்பாங்க. ரொம்ப கோவமா தான் இருப்பாங்க எந்த நாளும் கிளாஸ்ல. அப்படி எந்த நாளும் அப்படித்தானே இல்லாட்டி அன்னைக்கு மட்டும் அப்படி? எந்த நாளும் அப்படித்தான் இருப்பாங்க. அது அவங்க பேசணும் ஒன்றும் விளங்காது, அந்த நாக்கை கடிச்சுக்கிட்டு பேசுற மாதிரி. அப்படின்னா தெளிவில்லை, அவங்க பேசுறது தெளிவில்லை. ரைட். அப்போ அவங்க ஏதோ கேள்வி கேட்டதுக்கு நீங்க மாத்தி உங்களுக்கு புரியாதனால நீங்க மாத்தி பதில் சொல்லிருக்கீங்க, அதுக்கு அடிச்சாங்க.
சரி, ஓகே. ஆகவே இதுதான் தரம் 7Bயில் கல்வி கற்கின்ற எஸ் நுகன் எனக்கு சொன்ன விடயம். அது அந்த காணொளியை தான் நீங்கள் பார்த்தீர்கள். கல்வி பயில்கின்ற மாணவன், ஆசிரியர் கதைத்தது, ஆசிரியருடைய உச்சரிப்பு இந்த மாணவனுக்கு தெளிவில்லாமல் இருந்திருக்கின்றது. இதன் காரணமாக ஆசிரியர் என்ன கூறினார் என்பது தெளிவில்லாதன் காரணமாக அந்த ஆசிரியை கேட்ட கேள்விக்கு அல்லது சொன்ன விடயத்திற்கு இவரால் சரியான பதிலை வழங்க முடியாமல் இருந்திருக்கின்றது. இதற்கு கோபப்பட்ட ஆசிரியை, தமிழ் பாட ஆசிரியை இந்த அடிமட்டத்தால் வீசி அடித்திருக்கின்றார். இது நானாக கற்பனையாக சொல்லவில்லை. தாக்குதலுக்கு உள்ளான தரம் 7 கல்வி பயில்கின்ற இந்த மாணவன் எங்களுக்கு சொன்ன விடயம், அதே போல அவருடைய தந்தையும் சொன்ன விடயம். அதே போல இந்த வகுப்பறையில் இந்த தம்பியோடு கல்வி பயில்கின்ற ஏனைய மாணவர்களிடமும் எப்பொழுது நான் சென்று கேட்டாலும் இதை அப்படி தத்துரூபமாக உண்மையாக என்ன நடந்தது என்பதை விழாவாரியாக சொல்வதற்கு அனைத்து மாணவர்களும் தயாராக இருக்கின்றார்கள். கோட்டாஞ்சோனை போலீசார் உடனடியாக அந்த இடத்துக்கு உடனடியாக அல்ல, இது சம்பந்தமான விசாரணைகளுக்காக சென்று கேட்ட பொழுது அந்த மாணவர்கள் போலீசாரிடம் இது விடயத்தினை தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். பலர் இந்த விடயத்தை நான் சென்று பார்த்து வைத்ததற்கு அடுத்ததாக நிறைய பேர் என்னை ஒவ்வொரு வழிகளில் தொடர்பு கொண்டு இதுதான் நடந்தது, உண்மையாக இதுதான் நடந்தது என்றெல்லாம் இந்த விடயத்தினை விழாவாரியாக சொன்னார்கள். ஆகவே இதுதான் நடந்திருக்கின்றது. இந்த மாணவன் சொன்னதை போல அன்றைய தினம் அந்த 8ஆம் பாட வேளையிலே இந்த மாணவனை தாக்குவதற்கு முன்பாக குறித்த ஆசிரியை மற்றும் ஒரு மாணவனை நோக்கி இந்த இதே அடிமட்டத்தால் வீசி அடித்திருக்கின்றார். அது அவருடைய நெஞ்சு பகுதியில் பட்டிருக்கின்றது. மாணவன் கூறிய விடயம் அது. இது இன்னொரு பெற்றோரும் எங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். ஆகவே எப்படி ஆசிரியைக்கு யார் அனுமதி கொடுத்தது, இப்படி ஒரு அடிமட்டத்தால் இரும்பு புற்றுணரால் ஒரு மாணவனை தாக்கி அடிப்பதற்கு யார் அனுமதி கொடுத்தது? இது தானா ஆசிரியர் சேவை? நீங்கள் செய்யும் சேவை அழகு இது தானா என்று கேட்க தோடுகிறது. பொதுவாக யாருமே இதைத்தான் கேட்க செய்வார்கள். மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் காலை 7:45 மணிக்கு முன்பதாகவே தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகின்றார்கள். அதற்கான பிரதான காரணம் அங்கு இருக்கின்ற ஆசிரியர்கள் பாதுகாப்பாக தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் தான். நன்றாக படித்து கொடுத்து அவர்களை சமுதாயத்திற்கு நல்ல மனிதர்களை அனுப்புவார்கள் என்ற நம்பிக்கையில் தான். ஆனால் இங்கு நடந்திருப்பதோ வேறு. ஆசிரியர் என்ன கோபத்தில் இருந்தார் என்று எங்களுக்கு தெரியாது, அது அந்த ஆசிரியருக்கு தான் தெரியும். ஆனாலும் அவருடைய ஏதோ கோபதாபங்களுடன் வந்து வெவ்வேறு சிந்தனைகளில் வந்து இங்கு அவருடைய கோபதாபங்களை தனிப்பட்ட ரீதியில் இந்த மாணவர்கள் மீது காட்டுவது எந்த விதத்தில் நியாயம்? ஆகவே இந்த நுகனுடைய வாக்குறுதி இருக்கின்றது, வாக்கு மூலம் இருக்கின்றது. ரைட், இவருடைய தந்தை என்ன கூறுகின்றார் என்பதை அடுத்ததாக பார்க்கலாம். அன்று அந்த மாணவரோடு பேசிவிட்டு முடித்துவிட்டு அவருடைய தந்தையிடம் நடந்த சம்பந்தமாக கேட்ட பொழுது அவர் கூறிய விடயம் தான் இது. அப்பா சுதாகரன் பிள்ளைக்கு வந்து இப்போ இன்னைக்கு 10 நாள் ஆச்சுங்க கண்ணில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்கூல் மூலியமாக தான் கொண்டாந்து பிள்ளைய அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அட்மிட் பண்ணதுலேருந்து இப்போ 10 நாள் நான் தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து பிள்ளைய பார்த்துக்கிறேன். பிள்ளைக்கு வந்து பார்வை வருமா வராதான்னு இப்போதைக்கு சொல்ல இல்லாதுட்டாங்க. கண்ணுக்கு வந்து பெரிய டேமேஜ் உண்டு. இப்போ அந்த டீச்சர் வந்து டெய்லி பார்த்துட்டு போகிறாங்கன்னு என்ன செய்ய போகிறோம் என்னன்னு சொல்லலை. இப்போ நாங்களும் இப்போ போலீஸில் வந்து என்ட்ரி எடுத்தாங்க. எந்த போலீஸ்? கோட்டை போலீஸ் வந்து என்ட்ரி எடுத்துட்டு போனாங்க. எப்போ விசாரிப்பாங்க என்னன்றது இன்னும் தெரியல. அப்போ வழக்கு போட்டிருக்கோன்னு சொல்லி சொன்னாங்களா, அது 1ஆம் மாதம் தான் போட்டிருக்காங்க. அடுத்த வருஷம் 1ஆம் மாதம் தான் வழக்கு போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை வரைக்கும் பிள்ளைங்க வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்யணும், இப்படி என்ன செய்ய போகிறோம்னு தெரியுது. ஹாஸ்பிட்டலில் இப்போதைக்கு சொல்லிட்டாங்க பிள்ளைய எப்படியும் ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கணும். ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 2 ஆப்ரேஷன் நடந்திருக்கு. இப்போ இன்னும் அவருக்கு எத்தனை ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்ட்டு சரியாக தெரியாது. 8 நாளைக்கு ஒருக்கா அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பிள்ளைக்கு என்ன இதை வச்சு நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல. சரியா டீச்சருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு தெரியல. பிள்ளைக்கு நாங்கள் எப்படி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம்னு தெரியல. நானும் தொழிலை விட்டுட்டு தான். இப்போ யார் வந்து அட்மிட் பண்ணது? ஸ்கூலில் தான். அட்மிட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸுக்கு? சொல்லியிருக்காங்க அவரோட கையில் புற்றுள் பட்டுருச்சு அப்படி. அவரா எடுத்து அடிச்சுக்கிறதா ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க. பிள்ளைக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பொய் சொல்லி தான் அவங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. பிள்ளைக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பிள்ளைக்கு தனியாக கேட்குறேன் அவரும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸ் மாதிரி கேட்கணும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. கேட்கறதுனால
அப்போ அவரும் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு அவர் ஆப்ரேஷன்லாம் பண்ணி மறுநாள் தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னுக்கு பெரிய மகனுக்கெல்லாம் தெரியுமா, ஸ்கூல்ல சொன்னாங்களாம் டீச்சர் அடிச்சு தான் பட்டுச்சுன்னு சொல்லி. ஆனா மறுநாள் போலீஸ்ல வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு தெரியும் பிள்ளைக்கு டீச்சர் அடிச்சு தான் பட்டுச்சு. பையனு தான் சொல்றாரு, இப்ப சொன்னாரு. அடுத்த நாள் தான் மகன் சொன்னாரு. ஏன்னா நமக்கு கொஞ்சம் கோவம் பிள்ளைங்களை நம்ம வந்து அப்படி இன்னொரு ஒரு அளவுக்கு இவ்வளவு நாளைக்கு பண்ணணும். அப்ப அதனால சொல்லல அப்படின்னு தான் மகன் சொல்றாரு. அப்ப இப்ப என்ன விஷயம்னு கேட்டா, இப்போ பிள்ளைக்கு இப்ப என்ன செய்ய போறாங்கன்னு தெரியுது. கண்ணு எங்கன பட்டிருக்கு? சரியா போட்டோ உங்கள்ட்ட இருக்கு தானே? எங்கன பட்டிருக்கு சொல்லுங்க. கண்ணு உள்ளுக்கு பட்டிருக்கு. கண்ணு அந்த கருவிலையும் வெள்ளையா இருக்க இதோட சேர்த்தாப்புல தான் உள்ளுக்கு தான் காயப்பட்டிருக்கு. உள்ளுக்கு அந்த காயம்பட்ட நேரத்துலேயே அவருக்கு அந்த கண்ணுல இருந்த அந்த ஜெல் மாதிரி உள்ளதெல்லாம் வந்துருச்சு. இப்போ அதனால தான் இப்போ மிச்ச நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு அது குணப்படுத்துறதுக்கு மிச்ச நாள் ஆகும். இப்போதைக்கு கண்ணை ஆற வைக்க மட்டும்தான் ஏழும், பார்வையை பற்றி இப்போதைக்கு சொல்ல இல்லாத சொல்லிடலாம். கண் பார்வையை பத்தி ஷுவர் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்களா? பண்ண இயலாது. என்னதான் சிகிச்சை பண்ணாலும் கண் பார்வை வருமாங்கிறது அவங்களுக்கு இன்னும் உறுதியா கூற முடியல. சொல்ல இயலாது. சரி, ஓகே. பையனுக்கு எப்படி நைட்டு காலம் எப்படி வலி வருதா? காலையில 5 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஒரு ஹவருக்கு ஒரு டிப் மருந்து போடுவாங்க. 3 டிப் ஊசி போடுவாங்க. அது போட்டதுக்கு அது வரைக்கும் நல்லா இருப்பாரு. நைட்டுக்கு 10 மணிக்கு பிறகு மருந்து நிப்பாட்டிடுவாங்க. 10 மணிலேருந்து ஒரு 1.5 ஹவர் கழிச்சு அவருக்கு கண்ணோட வலி வந்துடும். பிள்ளைக்கு தாங்க இயலாது. அதுக்கு பிறகு போயிட்டு சொன்னால் ஒரு ஊசி எது போடுவாங்க. அது எக்ஸ்ரே டெக்னிக் கொடுப்பாங்க. பிள்ளைக்கு தூங்குறது. நீங்க என்ன தொழில் செய்றீங்க? நான் ஹோட்டல் ஒன்ல வேலை. மனைவி வைப்பு கிட்டத்துல இருந்து தான் வேலைக்கு போறாங்க. சரி. 3 மாசமா வேலை இல்லாம தான். உங்களோட குடும்பம் எங்க இருக்கீங்க? தங்கி வாழ்றீங்க? சொந்த ஊர் வந்து மஸ்கெலியா? ஓகே. நாங்க இப்ப இருக்கிறது வந்து மீத்தோட்டம் இல்ல. சரி, வாடகை வீடா? வாடகை. சரி. ஆனா சொல்லுங்க, இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, என்ன சொல்ல வாரீங்க அப்படி உங்க விஷயத்தை? புள்ள விட்டு கண் விஷயம்னால இல்ல, கண்ண விஷயம்னால இப்போ டீச்சருக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் சொல்லலையே. இப்போ போலீஸ்ல சொல்லி 10 நாள் ஆச்சு. இப்போ போலீஸ்ல சொல்லி 10 நாளாவே சின்னவங்க விஷயத்த வந்து இப்போ அரசாங்கத்திலேயே சொல்லியிருக்காங்க, பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி டீச்சர்ஸ் மாதிரினால எந்த ஒரு இது பண்ண இயலாதுன்னு சொல்லி. அப்படி சொல்லி இருந்தோம். அப்படிப்பட்ட நேரத்தில் இவங்க இப்படி செஞ்சுருக்காங்கன்னா டீச்சருக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். என் பிள்ளைக்கு சாதாரணமான ஒரு இது ஒன்று நடக்கணும். இப்போ போலீஸில் வந்து இப்போ சொல்லி இப்போ 10 நாளாகவே அவங்க 3 மாதம் கழித்து இந்த விசாரணை எடுக்கிறதா இருந்தால், இப்போ இது சின்ன பிள்ளை ஒரு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்தது தானே, வெளியில் நடக்கலையே. இப்போ ஸ்கூலில் நடந்த விஷயத்தை இவ்வளோ ஏன் லேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ அரசாங்கத்தில் சொல்லியிருக்காங்க உடல் ரீதியான தண்டனை யாரும் கொடுக்க கூடாதுன்னு. பாராளுமன்றத்தை கூட கடந்த வாரம் பேசினாங்க. அப்போ அந்த நிலையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் இது சம்மந்தப்பட்ட அமைச்சர்களுக்கும் இந்த செய்தி சென்று அவங்களுக்கு போய் சேர்த்தான் போகுது. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த நேரத்தில்? இப்போ அமைச்சர்மாருக்கு நம்ம சொல்ல விரும்புறது வந்து, இப்போ அவங்களா ஒரு சட்ட மூலத்தை கொண்டாடுறாங்க இப்படி நடக்கக்கூடாதுன்னு. அதை மீறியே நடக்கிறதா இருந்தால் இப்போ அவங்க அதுக்கு தகுந்த நடவடிக்கையை எடுத்து தரணும். சாதாரணமான ஒரு நடவடிக்கை எடுத்து தரணும். மாணவன் நுகனுடைய தந்தை சுதாகரன் அப்படித்தான் எங்களிடம் இந்த விவரம் சம்பந்தமாக விலாவாரியாக தெரிவித்திருந்தார். அவருக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றதும் அவரை எப்படி வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றார்கள். ஆனால் அழைத்ததும் கூட உண்மை சம்பவத்தை வைத்தியர்களிடம் தெரிவித்தில்லை. அவர்கள் ஏதோ வெவ்வேறு விதமாக இந்த தாக்குதல் நடந்தது தெரியாமல் பட்டிருக்கின்றது என்பதை போலத்தான் சொன்னதாக இந்த தந்தையும் மகனும் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இதுதான் உண்மை நிலவரம். என்ன நடந்தது அந்த தகப்பனை பார்க்கும்போது தெரிகிறது. மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள். மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் தான் இந்த குடும்பத்தை அவர்கள் நடத்தி செல்கின்றார்கள், வாழ்க்கையை நடத்தி செல்கின்றார்கள். இந்த நிலையில் தங்கள் நம்பியிருக்கின்ற அவருடைய மகன் படித்து பெரியாளாகி தங்களுடைய குடும்பத்தை பார்ப்பார், நல்ல சமூகத்திற்கு நல்ல ஒரு மனிதராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருடைய கண் இவ்வாறு பாதிப்புக்கு உட்படுத்தப்படுகின்றது இந்த ஆசிரியையின் கோபத்தின் காரணமாக. இது கண்டனத்திற்குரிய ஒரு விடயம். ஆனால் இதுவரை வலய கல்வி பணிப்பாளர்களோ கல்வி அதிகாரிகளோ இது சம்பந்தமாக எந்த விதமான அறிக்கையும் வெளியிடவில்லை, எந்த விதமான ஒழுக்காட்டு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது தான் உண்மை. இன்று உங்களுக்கு தெரியும் 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் இது நடந்து இப்பொழுது 10 நாட்களுக்கு மேலாகின்றது. 10 நாட்களுக்கு மேலாக இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. ஆகவே இன்னமும் இந்த ஆசிரியைக்கு எதிராக எந்த விதமான ஒழுக்காட்டு நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்ற கேள்வியை நாமும் முன்வைக்கின்றோம். ரைட், சம்பந்தப்பட்ட மாணவனிடம் பேசிவிட்டோம், தந்தையிடமும் பேசிவிட்டோம்.
தாக்குதல் நடத்திய ஆசிரியரிடமும் நாங்கள் பேச வேண்டும். ஆனால் அதற்கு முன்பதாக இந்த மாணவனுடைய வகுப்பாசிரியை இடம் நாங்கள் பேசுவதற்கு முயற்சித்த போது என்ன நடந்தது, இப்பொழுது இந்த ஆடியோவை முழுவதுமாக கேளுங்கள். ஹலோ, வணக்கம். கொழும்பு சென்ட்ரல் இந்து மகாவித்யாலயம் டீச்சரா? 7th grade 7 டீச்சர். டீச்சர், நாங்கள் தமிழ்வின் லங்காஸ்ரீ ஊடகத்திலிருந்து எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்தது. அந்த கிரேட் 7ல் படிக்கிற நுகன்கிறவர் இப்போ ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த கண்ணில் தாக்கப்பட்ட விவகாரம் சம்மந்தமாக. இதில் உண்மைத்தன்மை என்ன டீச்சர்? இந்த நியூஸ் வந்திருக்கு, நாங்கள் இப்போ நியூஸுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு முதல் எங்களுக்கு உண்மைத்தன்மை வேணும் தானே, என்ன நடந்தது? இருங்க, நான் அந்த டீச்சரை கொடுக்குறேன். ஹலோ. வணக்கம். டீச்சர் யாரு? உங்களோட பேர் என்ன டீச்சர்? நீங்க யாரு? நான் வந்து லங்காஸ்ரீ ஊடகத்திலிருந்து பேசுறேன். சரி, அது சம்பந்தமா நீங்க என்ன கதைக்கணும்? நீங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு உண்மை கொஞ்சம் தெரியணும். என்ன நடந்தத பத்தி? அவரோட கண்ணில் தாக்கப்பட்டது சம்பந்தமா. சரி, அது சம்பந்தமா நீங்க பிரின்சிபலோட பிரின்சிபலை தொடர்பு கொள்ள முயற்சித்தாலும் கூட அவர் விடுமுறையில் இருக்கதா சொல்றாங்க. சரியா? அவர் விடுமுறையில் அவர் வேற அவரோட தான் தொடர்பு. இல்ல, உங்களோட பேர் நீங்க யாரு? கிளாஸ் டீச்சரா? இல்ல இல்ல. அப்போ இல்ல கொஞ்சம் தொடர்பு கொண்டு தான் போறோம். சரி, நீங்க கிளாஸ் டீச்சரா இல்ல யாரு? ரைட். வகுப்பாசிரியை என்று எங்களுக்கு எடுத்த தொலைபேசி இலக்கத்துக்கு நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தி பேச முயற்சித்த போது முதலில் அந்த அழைப்பை எடுத்த ஆசிரியை மற்றும் ஒரு ஆசிரியைக்கு தொலைபேசியை வழங்க நினைக்கின்றேன். சில வேளையில் அந்த தமிழ் ஆசிரியர் அவராகத்தான் கூடும். என் சம்பந்தப்பட்ட ஆசிரியரிடம் இந்த வகுப்பாசிரியை தொலைபேசியை வழங்குகின்றார். அவர் அதற்கு பதிலளித்த விதத்தை தான் நீங்கள் பார்த்தீர்கள். இரண்டாவது முறையும் நான் அழைப்பினை ஏற்படுத்தினேன். காரணம், முதலாவது முறை அவர் கொட்டாஞ்சேனை போலீஸில் இது சம்பந்தமாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்று தெரிவித்துவிட்டு போனை கட் செய்து விட்டார். நாங்கள் முயற்சியை கைவிட முடியாது. தொடர்ந்தும் நான் அழைப்பை ஏற்படுத்திய போது இரண்டாவது அழைப்பில் அவர் பேசிய விதம் என்னென்பதை நீங்களே பாருங்கள். டீச்சர், அந்த டீச்சர் கட் பண்ணிட்டாங்களே பேசிக்கொண்டிருக்கும் போது. මම කතා කරන්නේ මාධ්‍ය ලංකාශ්‍රී මාධ්‍යයෙන් කතා කරන්නේ මේ නුගන් කියන අපිට විස්තර ඕනේ. දැන් අර ඇස්වාට්ටුවේ දැන් ඇඩ්මිට් කරලා තියෙනවා නුගන් කියලා පාසල් ළමෙක්. ඉතින් එයාට කොහමද ඒක අර පාර දුන්නේ? ටීචර් පාර දුන්න ටීචර් සම්බන්ධයෙන් අපිට විස්තර ඕනේ. ඒ විස්තර ඔයගලන්ට ගන්න පුළුවන් මේ කොටේන පොලිසිය. හරි, ඕකේ. එතනට කෝල් කරලා අහලා බලන්න. එතන ඒගොල්ලෝ ඔක්කොම විස්තර දෙයි. එතකොට කොටේන පොලිසි එතකොට කොටේන පොලිසිය ඇතුළේ හිටියද පාසලේ සිද්ධ වෙන කොට ඒ සිද්ධිය වෙනකොට? ටීචර්ස්ලා හිටියේ පන්තියේ ටීචර්ස්ලා හිටියේ. එතකොට අපි ආන්න ඕනේ ටීචර්ස්ලාගේ මොනවද වුනේ, පැයි ඒ දරුවාට ඇස් වලින් වැදුනේ කොහමද, මොනවටද වැදුනේ කියලා. එතකොට ඒකයි මම ඔයාට කෝල් කරේ. පොඩ්ඩක් ඒක ගැන විස්තර කියන්න පුළුවන්ද? පොඩ්ඩක් ඉන්නකෝ මං කියන්න. நீங்க தமிழ் டீச்சர்னு தெரியும், கொஞ்சம் தமிழ்லே பேசுங்க, அது பிரச்சனை இல்லை. පොඩ්ඩක් ඉන්න, මං කියන එක පොඩ්ඩක් ඔයගොල්ලෝ අහගන්න. මෙතන කියලා තියෙනවා අපිට ඩිපාර්ට්මන්ට් එකකින් කියලා තියෙන්නේ. நீங்க தமிழ் டீச்சர் தான், நீங்க தமிழ்ல பேசுங்க, எனக்கு விளங்குது. நீங்க தமிழ்லயே பேசுங்க. ඔයාට පුළුවන් නම් මේක දැනගන්න. නැත්නම් කියන්න ෆෝන් එක. சரி, அரி කියන්නකෝ மிஸ், அரி කියන්නකෝ. දැන් විස්තර පොඩ්ඩක් කියන්නකෝ. ஆகவே இதுதான் நிலவரமாக அமைந்தது. தமிழ் பேசக்கூடிய ஆசிரியை, தமிழ் ஆசிரியை எப்படி எங்களிடம் சிங்களத்தில் பேசினார் என்று நீங்கள் பார்த்தீர்கள். நான் கூட குழம்பி போய்விட்டேன். என்னடா, முதலில் இந்த இலக்கத்தில் பேசியவர்கள் தமிழில் பேசினார்கள், இரண்டாவது முறை அதே இலக்கத்திற்கு நான் தொடர்பை ஏற்படுத்தி பேசும்போது முழுவதுமாக சிங்களத்தில் பேசுகின்றார்கள். ஆகவே சம்பந்தப்பட்ட தாக்குதல் நடத்திய ஆசிரியராகத்தான் இருக்கக்கூடும் என்று நான் சந்தேகப்படுகின்றேன். எது எப்படினும் அவருடைய முகம் எனக்கு தெரியாது, நான் யார் பேசுகின்றேன் என்பது கூட அவர் தெரியாது. ஆனால் நான் என்னை அடையாளப்படுத்திக் கொண்டேன். நான் இப்படி லங்காஸ்ரீ ஊடகத்திலிருந்து பேசுகின்றேன் என்று. உங்களுக்கு என்ன விவரம் தெரிய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நான் தெளிவாக பதில் கூறினேன். ஆனால் அவரிடமிருந்து சரியான பதில் கிடைக்கவில்லை. அவர் சொன்னது என்ன, கொட்டாஞ்சேனை போலீஸ் சென்று விசாரிங்கள் என்று. சம்பவம் இடம்பெற்ற போது கொட்டாஞ்சேனை போலீசார் பாடசாலைக்குள்ளே இருந்தார்களா? இல்லை தானே. அப்படி என்றால் சம்பவம் நடந்த போது அதற்கு சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் உள்ளே இருந்தார்கள் என்றால் அவர்களிடம் தானே நான் இதை பற்றி கேட்க வேண்டும். அப்படித்தான் கேட்டேன். அவர்களிடமிருந்து சரியான பதில் கிடைக்கவில்லை. ஆகவே இந்த ஆடியோவையும் நான் இந்த இடத்திலே வெளியிடுகின்றேன். இதுதான் ஆசிரியர்களுடைய நிலைமை. நான் அனைத்து ஆசிரியர்களையும் நான் குறை கூறவில்லை. எத்தனையோ நல்ல அவர்களுடைய
முழு நேரத்தையும் ஒதுக்கி நல்ல பாடசாலையில் நல்ல மாணவர் சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று எத்தனையோ ஆசிரியர்கள் முயற்சித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய சல்யூட். ஆனால் இந்த மாதிரியான ஆசிரியர்கள் நடந்து கொள்ளும் விதம் சரியா? உங்களுடைய பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் சொல்வதோடு நிறுத்திவிடாதீர்கள். இந்த காணொலியை ஷேர் செய்யுங்கள். பலருக்கும் இது சென்றடைய வேண்டும். இந்த ஆசிரியருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கும் வரை உண்மையாகவே இவர் தாக்குதலுக்கான காரணம் என்ன? அவருக்கு மாணவர்கள் பிழை செய்வார்கள் தான், அதற்கான தண்டனை கொடுக்க வேண்டும் தான். ஆனால் இப்படி இந்த அடிமட்டத்தில், இரும்பு அடிமட்டத்தில் வீசி அடிப்பதற்கு எந்தவித உரிமையும் யாருக்கும் கிடையாது. உண்மையாக மனித உரிமை என்பது நுனி மூக்கு வரைத்தான் இந்த செயல். இதை தொட்டால் கூட மனித உரிமை மீறலாகும். அதை எந்த ஆசிரியர் தெரிந்திருக்கிறாரோ தெரியவில்லை. நாங்களும் அந்த காலத்திலே தண்டிக்கப்பட்டோம் தான். பிரம்புகளில் கையை நீட்டுங்கள் என்று ஆசைகளுக்கு கையில் அடித்தார், அல்லது முழங்கால் கீழே கால்களில் அடித்தார்கள். ஆகவே தான் நாங்கள் அந்த காலகட்டங்களை தாண்டித்தான் வந்திருக்கின்றோம். தண்டனையே கிடைக்கவில்லை என்று இல்லை. ஆனால் இந்த அடிமட்டத்தில் தூக்கி வீசி அடித்து கண் காயம் ஏற்படும் அளவுக்கு எங்களுடைய எந்த ஆசிரியரும் நடந்து கொள்ளவில்லை என்பதை இந்த இடத்திலே சொல்லியே ஆக வேண்டும். இப்படி நடந்து கொண்ட இந்த ஆசிரியருக்கு எதிராக சட்டம் தன் கடமையை செய்யுமா இல்லையா என்பதை நாங்களும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சம்பந்தமாக இந்த ஆசிரியர் சொன்னார் தானே, கொட்டாஞ்சேனை போலீசில் கேட்டு இதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்று. கொட்டாஞ்சேனை OSCக்கு நான் தொடர்பை ஏற்படுத்தி இது சம்பந்தமாக கேட்க முயற்சித்த போது அவர் தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்து அவர் வேறு வேலை பழுவில் இருந்திருக்கலாம், எங்களுக்கு அது தெரியாது. ஆனால் நான் அழைப்பை ஏற்படுத்தினேன், அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. நிச்சயமாக அவரிடம் இது சம்பந்தமாக கேட்பினால் பாடசாலை நடந்த சம்பவம் பாடசாலையில் இருப்பவர்கள் தானே தெரியும். அதனாலே அவர்களிடம் தான் நான் முதலில் கேட்குவதற்கு முயற்சித்தேன். அவர்களிடம் சரியான பதில் கிடைக்கவில்லை. இது நிச்சயமாக அமைச்சர் இந்த விடயம் உடல் ரீதியான தண்டனைகள் கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என்று கூறிய பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்கின்றோம். அதே போல வலய கல்வி பணிப்பாளர்களுடைய கவனத்திற்கும் இந்த காணொலியை கொண்டு செல்கின்றோம். கல்வி அதிகாரிகள், கல்வி அமைச்சருக்கின்ற கல்வி அதிகாரிகளுடைய கவனத்திற்கும் இந்த காணொலியை நாங்கள் இவ்வாறு கொண்டு செல்கின்றோம். மாணவர்களுக்கு உடல் ரீதியாக தண்டனை செய்ய வேண்டான்ட்டு விசேஷமாக 2001ஆம் ஆண்டு சுற்றறிக்கை வந்திருக்கு, 2005ஆம் ஆண்டு சுற்றறிக்கை வந்திருக்கு, 2016ஆம் ஆண்டு சுற்றறிக்கை வந்திருக்கு. இந்த சுற்றறிக்கைப்படி மாணவர்களுக்கு தண்டனை வழங்க இயலாது. இப்போ அந்த சூழ்நிலையில் மாணவர்களை தண்டனை உட்படுத்துவதாக இருந்தால் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ இது சம்பந்தமாக நாங்கள் காணும். தற்போது கூட இலங்கையில் இது சம்பந்தமான பெரிய ஒரு பேச்சுவார்த்தை போகுது. தற்போது அரசாங்கம் குற்றவியல் சட்டத்தை கூட மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கிறாங்க, இந்த தண்டனை சம்பந்தமாக உள்வாங்கி. இது ஒரு பெரிய விவாதமான ஒரு செயல்பாடாக போயிருக்குது. இந்த சூழ்நிலையில் மாணவர்கள் தண்டிக்கிற செயல்பாடு நடக்கிறதா இருந்தால் அது ஒரு பாதிப்பான செயல்பாடு தான். அது ஆசிரியர் துறைக்கும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்பாடு இல்லை. அதனால் இது சம்பந்தமாக கல்வி அமைச்சு, மாகாண கல்வி அமைச்சுகள், வலய கல்வி அலுவலகங்கள் இது சம்பந்தமாக முக்கிய கவனத்தை செலுத்தி ஆசிரியர் மத்தியில் இது சம்பந்தமாக ஒரு ஊக்குவிப்பு கொண்டு வரணும். இது தண்டனை உடல் ரீதியாக தண்டனை வழங்க வேண்டாம் என்ற காரணம் சம்பந்தமாக இது சம்பந்தமான உடனடியான நடவடிக்கை எடுக்க வேண்டியது இந்த அதிகாரிகளுடைய அமைச்சருடைய கடமை. தொடர்ந்தும் அவதானித்திருக்கின்றோம். காலம் தாழ்த்த கூடாது, நீண்ட காலங்கள் செல்ல இதற்கு அனுமதி கூடாது. அந்த மாணவனுடைய கண் பார்வை என்று கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒரு கண் தான் விலகுகின்றது, ஒரு பார்வை, ஒரு கண்ணால் தான் அவர் இனி அவருடைய கல்வி வாழ்க்கையை தொடர வேண்டும். இந்த நிலையில் அந்த மாணவனுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். இதுவரை யாரும் சென்று ஆறுதலுக்கு கூட அவரிடம் பேசவில்லை. குறித்த தாக்கிய ஆசிரியர் சென்று பேசியிருக்கின்றார், அழுது புலம்பிவிட்டு வந்து விட்டாராம். ஆனால் 2 நாட்கள் வராமல் இருந்த ஆசிரியர் மீண்டும் அந்த பாடசாலைக்கு அவருடைய பணியை தொடர்ந்து இருக்கின்றார். ஆகவே என்னது, அவருக்கு உண்மை நடந்த சம்பவத்தை அந்த மாணவர்கள் நிறைய பேர் போலீசாரிடமோ பலரிடமோ வாக்குமூலம் வழங்கியிருப்பார்கள். மீண்டும் அந்த ஆசிரியர் அந்த பாடசாலைக்குள்ளே சென்றிருக்கிறார் என்றால் அந்த வாக்குமூலம் வழங்கிய சாட்சி சொன்ன அந்த ஏனைய மாணவர்கள் அச்சப்படுவார்களா இல்லையா? இதுதான் ஏன் அவர் எப்படி மீண்டும் அந்த பாடசாலைக்குள் வந்தார்? இதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். தொடர்ந்தும் நாங்கள் இது சம்பந்தமாக அவதானித்துக் கொண்டிருப்போம், இது சம்பந்தமாக பேசுவோம், ஒரு சட்டம் நடவடிக்கையை செய்யும் வரை. இந்த விவகாரம் இனி உங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கின்றோம். உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு நாங்கள் எடுத்து சென்றிருக்கின்றோம். பார்க்கலாம் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்று. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இது சம்பந்தமாக தொடர்ந்தும் ஆராய்ந்து உண்மை தகவல்கள், மேலதிக தகவல்களை தொடர்ந்தும் தருவதற்கு நாங்கள் தயார். லங்கா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நான் டில்ஷான் மின்சன் மற்றும் ஒரு காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.